ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அந்த சண்டே மன்னாவின் நிகழ்ச்சி மூலமாக உங்களை பார்ப்பதில், உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ டெய்லி எல்லா சண்டையும் உங்களை இந்த வீடியோ மூலமாக பார்ப்பதில் நான் ஆண்டவருக்குள்ள மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓகே, ஸோ இந்த 21வது எபிசோடில் உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். அந்த 20 எபிசோடில் ஆண்டவர் நம்மளை புதிய புதிய டாபிக் கொடுத்து புதிய புதிய விஷயங்களை கற்றுக் கொடுக்க கிருபை செய்திருக்கிறார். ஸோ இதே மாதிரி 21வது எபிசோடையும் ஆண்டவர் ஒரு நல்ல டாபிக் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஜூன் மாதத்தில் இன்னைக்கு இது கடைசி சண்டே அப்படிதானே. ஸோ இந்த கடைசி வாரத்தில் அழகான ஆண்டவர் டாபிக் கொடுத்துருக்காரு. என்ன டாபிக்னா பார்ப்போம். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக்னா உலகத்தின் வெளிச்சமாக இருங்கள். ஸோ என்னது? உலகத்தின் வெளிச்சமாக இருங்கள். பி எ லைட், பி எ லைட். உலகத்தின் வெளிச்சமாக இருங்கள். இந்த உலகத்தின் வெளிச்சமாக இருங்கள் என்ற வார்த்தையை ஆண்டவர் யாரை பார்த்து சொல்றாருன்னா உங்களையும் என்னையும் பார்த்தா சொல்றாரு. ஓகேயா? அதாவது ஆண்டவரை சொந்த ரசிகராக ஏற்று ரசிக்கப்பட்டு அவர் நாமத்தை அறிஞ்சு வாழ்றவங்களுக்கு சொல்ற வார்த்தை தான் அது. நீங்கள் உலகத்தின் வெளிச்சமாக இருங்கள். ஸோ அந்த உலகத்தின் வெளிச்சமாக இருக்கிறது எல்லாரும் இருக்க முடியாது. ஆண்டவர் விசுவாசி வாழ்றவங்களால தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க முடியும். ஓகேயா? இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறத பற்றி அழகான வசனம் ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிற வசனம் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை அழகாக அந்த வார்த்தையை பற்றி குறிப்பிட்டிருக்கு. ஸோ நான் வாசிக்க கேளுங்க. தெரியாதவங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் அமைந்த பட்டணம் மறந்திருக்க முடியாது. விளக்கை ஏற்றி மரக்காலம் மூடாமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அதுபோல உங்கள் நற்செயல்களை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் மனுஷருக்கு முன்பாக பிரகாசிக்கட்டும். ஓகேயா? ஸோ இந்த வசனம் ஒரு 3 வசனம் இருக்கு. இந்த 3 வசனமும் வெளிச்சத்தை பார்த்தா ரிலேட்டடாக இருக்கு. ஓகே, வெளிச்சத்தை பார்த்தா எழுதியிருக்கு. ஓகே ஓகே நம்ம ஒரு 4 விஷயங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நீங்கள் உலகிற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஸோ ஆண்டவர் அங்கேயே சீர் பண்ணி முடிச்சிட்டாரு உங்களை பற்றி. என்னன்னா, நீங்கள் யாரு? நீங்கள் தான் உலகத்துக்கு ஒரு வெளிச்சம். ஓகேயா? ஸோ இது எப்படின்னா, இயேசு தம்மை பின்பற்றுவர்களை ஃபாலோ பண்றவங்களை உலகத்தின் வெளிச்சம் என்று அழைக்கிறார். ஓகேயா? ஸோ இயேசு யார் அழைக்கிறாரு? அவரை பின்பற்றுகிறவருக்கு, தாமை பின்பற்றுகிறவர்களை அவர் எப்படி அழைக்கிறாரு? நீங்க தான் உலகத்தின் வெளிச்சம் அழைக்கிறார். ஓகேயா? வெளிச்சம்னா தெரியும், அப்படித்தான். இருள் அகற்றுகிறது வெளிச்சம் தான். வழியை காட்டுறது வெளிச்சம் தான். நம்பிக்கை கொடுக்கறது அந்த வெளிச்சம் தான். ஓகேயா? அதே போல ஒரு கிறிஸ்தவரின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை காட்ட வேண்டும். ஸோ இந்த வெளிச்சம் எப்படி தெரியுமா? நீங்க வாழ்ற வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்துவுக்குள் நீங்க வாழ்ற வாழ்க்கை இந்த உலகத்துக்கு, இந்த மக்களுக்கு என்ன செய்யணும்? ஒரு முன்மாதிரியா இருக்கணும். கிறிஸ்துனா இதான் அப்படின்னு என்ன செய்யணும்? அவங்களுக்கு காமிக்கணும். அதான் ஆண்டவர் உங்களை பார்த்து வெளிச்சம் சொல்றாரு. ஓகேயா? ஸோ 2வது பாயிண்ட் என்னன்னா, மலையின் மேல் அமைந்த பட்டணம் மறைந்திருக்க முடியாது. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் விசுவாசத்தை மறைத்து வாழக்கூடாது. ஸோ நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள், அப்படிதானே? ஸோ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் கொடுத்த விசுவாசத்தை, நம்பிக்கையை என்ன செய்யக்கூடாது? மறைத்து வாழக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசம் இருக்கும்போது தான் நம்மளுக்கு ஜெயம் கிடைக்குது, அப்படிதானே? ஸோ அதனால தேவன் கொடுத்த விசுவாசத்தை, விசுவாசத்தை என்ன செய்யணும்? காப்பாற்றுறதுக்கு விசுவாசத்தை மட்டும் என்னைக்கும் என்ன செய்யக்கூடாது? மறைச்சு வாழக்கூடாது. ஓகேயா? நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நேர்மையாக வாழணும், பரிசுத்தமாக வாழணும், அன்போடு வாழணும். இதெல்லாம் இருக்கும்போது மற்றவர்களுக்கு அதிக கவனிப்பாரு, அப்படிதானே? இதெல்லாம் நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது இந்த விஷயங்கள் நம்மளுக்கு இருந்தால் தான் மற்றவங்க நம்மளை உச்சி கவனிப்பாங்க. ஓ, இவங்க இயேசு பின்பற்றுறாங்க. ஸோ இதனால் அவங்க எப்படி இருக்காங்க? பரிசுத்தமாக இருக்காங்க, நேர்மையாக இருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் அன்பாக பழகுறாங்க, நினைப்பாங்க, கவனிப்பாங்க. ஓகேயா? ஓகே, 3வது பாயிண்ட் என்னன்னா, விளக்கை ஏற்றி மூடாமல் வைப்பார்கள். இதுக்கு என்ன விளக்கு தெரியுமா? ஒரு விளக்கின் நோக்கம் என்னது? வெளிச்சம் தருது, அப்படிதானே? அது குறிப்பிட்ட எல்லைக்கு வெளிச்சம் தரும், அப்படிதானே? அதே போல தேவன் நமக்கு கொடுத்த விசுவாசம் உலகிற்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும்.
அந்த விசுவாசம் தான் விளக்கு. அதை நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து நம்ம இந்த உலகிற்கு ஆசீர்வாதமாக செய்யணும் இருக்க முடியும். எப்போ அந்த விசுவாசத்தை காப்பாற்றணும். ஓகேயா? ஸோ அதனால் விசுவாசத்தை மறைச்சி வச்சாதீங்க, விசுவாசத்தை விட்டுறாதீங்க. ஆண்டவர் கொடுத்த விசுவாசத்தை கையில் வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே விசுவாசம் இந்த உலகிற்கே நம்மளை ஆசீர்வாதம் மாற்றும். அதனால விசுவாசத்தை விட்டுறாதீங்க. ஓகேயா? ஸோ நம்மளுடைய வார்த்தைகள் பார்ப்பாங்க, நம்மளுடைய செயல்கள் பார்ப்பாங்க, நம்ம வாழ்க்கை முறையை பார்ப்பாங்க. இதெல்லாம் யாரை வெளிப்படுத்தணும்? இயேசுவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். ஓகேயா? அவ்வளோதான். ஒரு கடைசி பயன் என்னன்னா, உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். ஆண்டவர் நம்மளோட ஃபுல் ஸ்டாப் வைக்க, உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். நம்ம நல்ல செயல் நம்ம போடுவதற்காக இல்லை தானே. நம்ம ஒரு நல்ல செயல் செய்கிறோம்னா, மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறோம்னா, மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறோம்னா, அந்த நல்ல செயல் நம்மளை யாராவது புகழணும் செய்யக்கூடாது. ஓகேயா? அது எப்படி செய்யணும்? ஆண்டவர் மகிமைக்காக எல்லா விஷயமும் நல்ல செயல்களும் செய்யணும். அப்படி தானே. இப்போ ஏழைகளுக்கு உதவி செய்கிறீங்கன்னா, அந்த ஏழைகளுக்கு உதவி செய்கிறது மூலமாக நீங்கள் யாராவது பார்க்காம நம்ம யாராவது புகழ்வாங்கன்னு அந்த எதிர்பார்ப்போடு செய்யாமல் தேவன் மகிமைக்காக நம்ம செய்கிற ஹெல்ப் ஆண்டவர் மகிமைப்படணும். அந்த காரியத்துக்காக நம்ம செஞ்சோம்னா, அந்த எண்ணத்தோடு செஞ்சோம்னா, ஆண்டவர் என்ன செய்வார்? பரலோகத்தில் இருக்க தேவன் நம்மை பார்த்து மகிழ்ச்சி அடைவார், சந்தோஷம் அடைவார், நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த டைமில் ஆண்டவர் செய்வார், மகிமைப்படுவார். அதனால நம்ம வாழும் வாழ்க்கை மற்றவர்களை தேவனிடம் இழுத்து செல்ல வேண்டும். ஓகேயா? ஸோ நம்ம கிறிஸ்துவ பிரதிபலிக்கணும்னா நம்ம வாழ்ந்து காட்டினா தான், கிறிஸ்துவுக்குள் நம்ம வாழ்ந்து காட்டி ஒரு நல்லவங்களா நேர்மையாக பரிசுத்தமாக வாழ்ந்து காட்டினா தான் நம்ம என்ன செய்ய முடியும்? கிறிஸ்துவ அந்த உலகிற்கு வெளிச்சமாக ஒழிக்க முடியும். அதனால கிறிஸ்தவர்கள் உலகத்தின் வெளிச்சமாக வாழ நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க. நம்முடைய வாழ்க்கை இயேசுவின் அன்பையும் உண்மையும் பிரதிபலிக்க வேண்டும். முக்கியமாக இயேசுவின் அன்பை இந்த உலகத்துக்கு நம்ம காட்ட வேண்டும். நம்முடைய நல்ல செயல்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும். அதனால் இந்த மூணு காரியங்கள் நான் வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வச்சு நல்ல காரியத்தை பேசியிருக்காரு. அந்த மாதிரி அடுத்த எபிசோடில், அதாவது ஜூலை எபிசோடில் உங்களை புது கண்டென்ட்டோட புது எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் God bless you.